வணக்கம் ரீதி. திருப்பத்தூர் மாவட்டம் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் ஜலகாமரை என்கிற ஒரு நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நீர்வீழ்ச்சியானது ஏழை மயில் உள்ள படகு இல்லத்தில் இருக்கின்ற ஏரியில் உபரி நீர் வெளியேறும் பொழுது அது காட்டு வழி பாதையாக கலந்து திருப்பத்தூர் பகுதியில் ஒரு நீர்வீழ்ச்சியாக வந்து விடுகிறது. இந்த நீர்வீழ்ச்சி என்பது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி, ஜோலாப்பட்டை, நாட்டம்பள்ளி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கின்ற பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாக இருந்து வரும் நிலையில தற்போது ஒரு பண்டிகை காலம் என்பதால் தொடர்ந்து விடுமுறை நாட்கள் என்பதால் அந்த பகுதி மக்கள் அனைவரும் சுற்றுலா தலத்திற்கு சென்று நீர்வீழ்ச்சியில் குளித்து வந்தனர். தற்போது நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வனத்துறை அலுவலர்கள் தற்பொழுது ஜலகாமரை நீர்வீழ்ச்சியில் பொதுமக்களுக்கு குளிக்க தடை வைத்திருக்கின்றனர். இதனால் பொதுமக்கள் அங்கு சென்று சுற்றுலா தலத்தை அனுபவித்து நீர்வீழ்ச்சியில் குளிக்க எதுவான சூழ்நிலை இல்லாததால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்த சூழ்நிலை, அதாவது இன்று நேற்று பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இன்று ஒரு நாள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இன்றும் தொடர்ந்து மழை பெய்யுமானால் அந்த தடையானது தொடர்ந்து நீடிக்கப்படும் என்று வனத்துறை அலுவலர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் திருப்பத்தூர் பொதுமக்களுக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. நன்றி மகேஷ். திருப்பத்தூர் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம்.